ஓம் சாந்தி. 28/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. பாபா வந்துள்ளார். ஓர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்ற இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை கூறுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா நமக்கு மீண்டும் இந்த உலகத்துல அமைதியை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லுங்கன்னு சொல்றாரு. கேள்வி என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளாகி உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சமிஞ்சை ஏன் தரப்படுகிறது? பாபாவை அடிக்கடி நம்மளை நினைக்க சொல்றாரு பாபா. ஏன் அந்த மாதிரி சொல்றாரு? பதில், ஏனென்றால் சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நினைவு அவசியம்ட்டு பாபா சொல்றாரு. அதனால் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது நினைவில் அமருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அதிகாலையில் குளியல் முதலியவற்றை முடித்து பிறகு தனிமையில் நடைப்பயிற்சியில் வாருங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. இங்கோ மதுபனில் வருமானத்துக்கு மேல் வருமானம்னு சொல்றாரு. ஏன்னா அங்க அதிகமா நம்மளால நினைக்க முடியும். அங்க எந்த ஒரு நமக்கு அந்த தொழிலோட சிந்தனை இந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. அங்க போனாலாம் வருமானத்துக்கு மேல் வருமானம்ன்றாரு. நினைவின் மூலம்தான் உலகத்தின் எஜமானராகி விடுவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைக்க நினைக்க நமக்குள்ளார அவ்வளோ சக்திகள் நிரம்பும், நம்ம உலகத்துக்கே எஜமான் தான் ஆகிடலான்றாரு. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள் அறிவார்கள், இச்சமயம் அனைவரும் உலகத்தில் சாந்தி வேண்டும் என விரும்புறாங்க. இந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அமைதி வேணும், அமைதி வேணும்ட்டு குரல் கேட்குது. உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும்ட்டு பாபா கேட்குறாரு. ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது, அதை மீண்டும் இப்போது ஏன் விரும்புகின்றனர்? இது யாருக்கும் தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகள், நீங்கள் தான் அறிவீர்கள். உலகத்தில் சாந்தி இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் நடந்த போதுதான் இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. உலகத்துல சாந்தி எப்ப இருந்துச்சுன்னா, லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் எப்ப இருந்துச்சோ அப்பதான் இருந்துச்சு. இதுவரையிலும் கூட லட்சுமி நாராயணரின் கோயில்களை கட்டி கொண்டேதான் இருக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். உலகத்தில் சாந்தி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறதுன்ட்டு நீங்க சொல்லி புரிய வைக்கலான்றாரு. யார் ஸ்தாபனை செய்கிறாரு? இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தை யார் இப்ப ஸ்தாபனை செய்யறாரு? இதை மனிதர்கள் அறிந்து கொள்ளவே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. சாந்தியை இப்ப யார் ஸ்தாபனை செய்யறாங்கன்ட்டு இந்த மனுஷங்க புரிஞ்சுக்கல. குழந்தைகள், உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் இதுவரையிலும் கூட யாருக்கும் எழுதுவதற்கான தைரியமே இல்லைன்றாரு. செய்தித்தாளில் செய்தி கேட்கவோ படிக்கின்றனர், அனைவரும் கேட்கின்றனர். உலகத்தில் சாந்தி வேண்டும் என்று கேட்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாருமே கேட்குறாங்க, உலகத்துல அமைதி வேணும். ஏன்னா உலக போர்லாம் நடக்குது இல்ல, யுத்தம் முதலியன நடக்குமானால் மனிதர்கள் உலகின் சாந்திக்காக யஜ்ஞத்தை படைப்பார்கள். எந்த யஜ்ஞம்? ருத்ர யஜ்ஞத்தை தான் படைப்பாங்கன்னு சொல்றாரு. இப்ப ஏதாவது போர்லாம் வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? பக்தி மார்க்கத்துல அமைதிக்காக யஜ்யம் படைப்பாங்க, யாகம் வளர்த்துவாங்க. என்ன யஜ்யம்னா ருத்ர யஜ்யம் படைப்பாங்கன்றார். இப்போது குழந்தைகள் அறிவார்கள், யாரை ருத்ர சிவா என சொல்றோமோ, யாரு ருத்ரன் சொல்றோமோ அவர்தான் சிவன். அவரை யாரை நம்ம சொல்றோமோ அந்த தந்தை தான் இப்ப ஞான யஜ்ஞத்தை படைத்துள்ளார். எதுக்காகனா உலகத்துல அமைதி ஏற்படுறதுக்காக இந்த ஞான யஜ்ஞத்தை படைத்திருக்கிறார். உலகத்தில் சாந்தி இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறதுட்டு பாபா சொல்றாரு. சத்தியுக புது உலகில் சாந்தி இருந்தது ஒரு காலத்துல. அங்கே நிச்சயமாக ராஜ்யம் செய்பவர்களும் இருப்பார்கள். நிராகாரி உலகத்தில் சாந்தி வேணும் என சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருப்பதே சாந்தி தான். பரந்தாமம் ஏற்கனவே அது சாந்தி தாமம், அது பேரே. அங்க சாந்தி தான் இருக்கும். உடம்பு இல்லாம இருக்க வரைக்கும் அமைதி அங்க இருக்கும். உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடியது. மற்றபடி இந்த உலகம் தான் சாக்கார உலகம் தான், இங்க மனுஷங்க வாழற உலகம். இங்க உடல் இருக்குது, மற்றபடி இங்க நிம்மதி இல்லை யாருக்கும். நிராகாரி உலகத்தை உலகம் என சொல்ல மாட்டார்கள். அது சாந்தி தாமம் தாமம்னு சொல்லுவாங்க. பரந்தாமம் சூட்சும வதனம், இது கீழே இருக்கிறது சாக்கார வதனம். அதனால அது சாந்தி தாமம். பாபா அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருக்காரு. பிறகும் சிலர் மறந்துடுறாங்க. ஒரு சிலருடைய புத்தியில் இருக்குது இந்த ஞானம் எல்லாம், அவர்கள் புரிய வைக்க முடியும்ன்றாரு. உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது, இப்போது மீண்டும் எப்படி ஸ்தாபனையாகி கொண்டுள்ளது, இதை யாருக்காவது புரிய வைப்பது கூட மிகவும் சுலபம்ன்றாரு. பாரதத்தில் ஆதி சனாதன தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. உலகத்தில் சாந்தி இருந்தது. இது மிகவும் சுலபமாக புரிய வைப்பதற்கான மற்றும் எழுதுவதற்கான விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. உலகத்துல அமைதி ஒரு காலத்துல இருந்தது, இதெல்லாம் ஈஸியா நம்மளால புரிய வைக்க முடியுன்றாரு. பெரிய பெரிய கோயில்கள் கட்டுபவர்களுக்கும் கூட நீங்கள் எழுத முடியும். உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு
முன்பு இருந்தது அப்படின்ட்டு நீங்க எழுத முடியும். அப்போது இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுக்கு தான் நீங்கள் கோயில் கட்டுறீங்க. இப்ப நம்ம கோயில் கட்டுறதே வந்து லட்சுமி நாராயண் கோயில் கட்டுறோம். அந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும்போது அமைதி இருந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு தான் நீங்க கோயில் கட்டுறீங்கன்ட்டு நீங்க சொல்ல முடியும். பாபா சொல்றாரு, பாரதத்தில் தான் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது, வேறு எந்த மதமும் அப்போது இருந்ததில்லைன்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் கடவுளே வந்து நமக்கு சொல்றாரு. இதுவோ சகஜமான மற்றும் அறிவார்ந்த விஷயமாகன்ட்டு பாபா சொல்றாரு. டிராமாவின் அனுசாரம் இன்னும் போக போக அனைத்தையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் வந்து சூட்சமா இருக்குது எல்லாமே பாபாவுடைய இது திருவிளையாடல் மாதிரி தான் இந்த ட்ராமா. இது ஒரு சினிமா மாதிரி நடந்துட்டு இருக்குது. இன்னும் போக போக எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இந்த மகிழ்ச்சி தரும் விஷயத்தை அனைவருக்கும் சொல்ல முடியும்ட்டு பாபா சொல்கிறாரு. அழகான கார்டில் கூட அச்சடித்து வெளியிடவும் முடியும்ட்டு பாபா சொல்கிறார். இதெல்லாம் சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும். அப்படி அதாவது உண்மையான ராஜ்யம் வரப்போகுது, அங்கே அமைதி வரப்போகுது, அங்கே வந்து லட்சுமி நாராயணன் ஆள போகிறாங்க, இதே உலகத்தில் இது நடக்க போகுதுன்னும் போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்றாரு. உலகத்தில் சாந்தி இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. புது உலகமாக அப்போ இருந்தது. புது பாரதம் இருந்தபோது லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்ததுன்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை சிந்தனை செய்வதன் மூலம் கூட குழந்தைகள் உங்களுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும்ன்றார். நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் நாம் உலகத்துக்கு எஜமானராக ஆவோம்ட்டு நமக்கு தெரியும். அனைத்தும் குழந்தைகளாகிய உங்கள் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் தான் இருக்குதுன்றார். நம்ம வந்து பாபாவை நினைக்க நினைக்க முரளி படிச்சு படிச்சு மாற மாற அந்த ஆதாரத்துல தான் இந்த ராஜ்யம் வந்து உருவாகுது, உலகம் வந்து மாறுதுன்றார். பாபா புரிய வைத்துள்ளார். நேரம் கிடைத்த போதெல்லாம் பாபாவின் நினைவுல இப்ப இருங்க. நமக்கு எவ்வளோ சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு. எவ்வளோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன நினைங்க. அதிகாலையில குளித்த பின் தனிமையில் நடந்து போய் வாருங்கள் அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. காலையில எழுந்திருக்கோமா, குளிச்சிருங்க. குளிச்சாதான் அந்த தூக்க கலக்கம் போகும். அதுக்கப்புறம் தனிமையில போயிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து பாபாவை அன்பா நினைவு செய்யுங்கன்றாரு. இங்க வருமானத்திற்கு மேல் வருமானம் சம்பாதிக்கணும். இதே மாதிரி நம்ம மதுபன் போயிட்டோம்னா மதுபன்ல இதெல்லாம் நமக்கு வந்து வருமானம் ஜாஸ்தின்றாரு. சதா ஆரோக்கியமாக சதா தூய்மையாக ஆவதற்காகத்தான் நினைவேன்னு சொல்றாரு. இப்ப ஏன் அவரை நினைக்க சொல்றாருன்னா, எப்பயுமே நம்ம மனதும் உடலும் ஆரோக்கியமா மாறுறதுக்காக, தூய்மையாக மாற சதா தூய்மையா, அதாவது ஒரு பிறவி 2 பிறவி இல்லை, 21 பிறவிக்கு தூய்மையா ஆகிறதுக்காக நினைக்க சொல்றாரு. இங்கே சன்னியாசிகள் பவித்திரமாக இருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாக அவர்களும் நோய்வாய்ப்படுறாங்க இல்லையா, நம்ம பாக்குறோம். தூய்மையா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது, அவங்க காலில் போய் எல்லாரும் விழுறாங்க, காலில் பூஜை எல்லாம் செய்யறாங்க. இருந்தாலும் அவங்களே நோய்வாய்ப்பட்டு தான் சாகுறாங்க இல்லையா. ஆனா நோய்வாய்ப்படாம ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அது வந்து லட்சுமி நாராயணன் தான். தூய்மையாவும் இருப்பாங்க, அவங்க உடலுக்கு எந்த நோயுமே வராது வாழும்போது. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனவங்க லட்சுமி நாராயணன் இதே உலகத்துல. அதனால சொல்றாரு, இந்த உலகமே நோய்களின் உலகம் தான். அந்த கலியுகத்துல தூய்மை யாரும் இல்லை, அப்படியே இருந்தாலும் அவங்க எல்லாருமே உடல்ல தான் இருக்கிறாங்க. சாதாரண உடல்ல இருக்கும்போது அவங்களுக்கு நோய்கள்லாம் ஏற்படுது. இது நோய்களின் உலகன்றாரு. சாது சன்னியாசிகளை கூட விட்டு வைக்கல இந்த நோயின்றார். அந்த உலகம் சத்தியுகம் வந்து நோயற்ற உலகம்ட்டு பாபா சொல்றாரு. அங்க ஆனா சொர்க்கத்துல யாருக்குமே நோய் வராது. அது 21 பிறவிகளும் நோயற்றதா நமக்கு வந்து வாழ்க்கையே கிடைக்குது. நோயற்ற உலகன்றார். இதையும் நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் அனைவரும் நோயின்றி இருப்பார்கள் என்பது உலகத்தில் யாருக்கு தெரியும் பாபா சொல்றாரு. சொர்க்கம் என சொல்லப்படுவது எது என்று யாருக்கும் தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது சொர்க்கம்னா வானத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சொர்க்கம்னா என்னான்ட்டு புரியல. நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கலியுகம், அதெல்லாம் தெரியுது. ஆனா சொர்க்கம்னா என்ன, எங்க வரும், இங்கே இருக்குமா, மேல வானத்துல இருக்கும், அப்படிலாம் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்றார், யார் சந்தித்தாலும் அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும்ன்றாரு. யாராவது தங்களை ராஜா ராணி என சொல்லிக் கொள்கின்றனர் என வைத்துக்கொள்வோம். இப்போது ராஜா ராணியும் யாரும் கிடையாது இல்லையா. சொல்லுங்க, நீங்க இப்போது ராஜா ராணி கிடையாதுன்ட்டு சொல்லுங்க. இதை புத்தியிலிருந்தே வெளியேற்ற வேண்டும். மகாராஜா மகாராணி ஸ்ரீலட்சுமி நாராயணனின் ராஜதானியும் இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இப்போ வந்து சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு. இப்பயே ராஜா ராணின்னு நினைச்சுக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம யாரும் ராஜா ராணி கிடையாதுன்றாரு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துடணும். நான் ராஜா ராணின்னு இப்ப நினைச்சுக்க போறாங்க. இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரஜைகளின் ராஜ்யம் தான், ராஜா ராணியோட ராஜ்யமே கிடையாது. அதனால அவங்க ராஜ்யம் இருந்தது, ஆனா இப்ப கிடையாது, அது இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. ஆக நிச்சயமாக இங்கே எந்த ஒரு ராஜா ராணியும் இருக்க முடியாதுன்னு பாபா சொல்றாரு. நாம் ராஜா ராணி என்பதை மறந்துருங்க, சாதாரண மனிதர்களை போல் நடந்து கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு.
இவர்களினும் கூட பணம் தங்கம் முதலியன இருக்கவோ செய்கின்றனா இல்லையா? இப்ப இருக்கிறவங்க அந்த மனுஷங்கள்ட்ட கூட தங்கம் பணம் எல்லாம் இருக்குது. இப்போது விதிமுறைகள் உருவாகி கொண்டுள்ளன, இவை அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுன்றாரு. இப்ப போக போக பாருங்களேன், இல்லையா, எந்த பணமும் பேங்க்ல வைக்க முடியாது, எல்லாத்தையும் அரசாங்கம் கவர்மெண்ட்டே எடுத்துக்குவாங்க. பிறகு சாதாரண மனிதர்கள் போல ஆகிடுவாங்கன்றாரு. இந்த யுக்திகளையும் உருவாக்கி கொண்டுள்ளனர். இப்ப நிறைய என்னென்னவோ டிராமால யுக்தி யுக்தியா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றாரு. பாடலும் உள்ளது இல்லையா, சிலர் சேர்த்து வைத்த செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும். இது கலியுகத்தை பத்தி ஒரு பாடல் வந்து தெளிவா இருக்குது. என்னன்னா, கலியுக இறுதியில சிலர் சேர்த்து வைத்த செல்வம்லாம் மண்ணோடு மண்ணாகிரும், சிலருடையதை அரசு அபகரித்துக் கொள்ளும், கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். அதாவது பேங்க்ல போட்டிருக்கிறது எல்லாமே இந்த இன்கம் டேக்ஸ் வரி அது இதுன்னு இப்ப பாதி நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது. அந்த மாதிரி அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கும். சிலது இந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போது எல்லாம் மண்ணோடு மண்ணாயிடும்ன்றாரு. இப்போது ராஜா என்று யாரும் சாப்பிடுவதில்லைன்றாரு. ராஜாக்களும் இப்ப கிடையவே கிடையாது. ஏன்னா பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்குது, பிரஜைகளே பிரஜைகளுடையதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போதைய ராஜ்யம் மிகவும் அதிசயமானது. எப்போது முற்றிலும் ராஜாக்களின் பெயர் நீங்கி விடுகின்றதோ அப்போது மீண்டும் ராஜதானி இப்ப ஸ்தாபனை ஆகிறதுன்றாரு. முன்னாடி எல்லாம் அந்த துவாபர யுகத்துல கொஞ்சம் ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, திப்பு சுல்தான், ராஜராஜ சோழன், அதுக்கெல்லாம். இப்ப சுத்தமா கலியுகத்துல ராஜாக்கள் கிடையாது. இந்த ராஜா ஆகிறாங்கன்னா கூட காசு கொடுத்து இந்த பட்டத்தை பெறாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஒரு முறையில. அப்ப வந்து இப்ப சுத்தமா எப்ப ராஜாவே இல்லைன்னு ஆகுதோ அப்பதான் வந்து இப்ப பாபா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணி ராஜதானிய ஸ்தாபனை ஆகுதுன்றாரு. இப்போது நீங்கள் அறிவீர்கள், எங்கே உலகத்தில் சாந்தி நிறைந்திருக்குமோ அங்கே நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். அதுவே சுகமான உலகம், சதோப்பிரதானமான உலகம்ட்டு பாபா சொல்றாரு. நாம் அங்கே செல்வதற்காக இப்ப முயற்சி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பெண் குழந்தைகளை எழுச்சியுடன் அத்தாரிட்டியுடன் அமர்ந்து இப்ப புரிய வைக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்து மாதா ஸ்தலம் தான் கலசத்தை வைக்கிறாரு. பெண்கள் வந்து தைரியமா எழுச்சியோட இருந்து அது கடவுளே எனக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க புரிய வைங்க, எல்லாருக்கும் புரிய வைங்க. என்ன இருக்கிற வரைக்கும் இருக்க போறோம், அந்த உடலை விட்டு போக போறோம் இல்லையா, அப்ப இருக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும். அப்ப போய் அடுத்த உலகத்துல நம்ம அமைதியா வாழணும்னா அந்த புருஷார்த்தம் செய்யணும். வெறுமனே வெளிப்புற செயற்கையானதாக எழுச்சியாக இருக்கக்கூடாதுன்றாரு. இது வந்து உள்ளார்ந்த ஒரு எழுச்சி இருக்கணும். பாபா நினைவுல அழகா பேசணும். சும்மா செயற்கையா ஆர்டிபிஷியலா அந்த எழுச்சியா இருக்கக்கூடாதுன்றாரு. இப்போதோ செயற்கையானவை அதிகமாக வெளியாகணும்னா இல்லையா, இங்கோ பக்கா பிரம்மா குமார் குமாரிகள் வேண்டும்ன்றாரு. அதாவது ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாது, நம்மளோட நடத்தை வந்து பொய்யா நடிப்பா இருக்கக்கூடாது, செயற்கையா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும். பாபா அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரு. பக்காவான பிரம்மா குமார் குமாரிகள் தேவை. ஏன்னா இதை புரிய வைக்கிறதுக்கு எழுச்சியோட புரிய வைக்கணும்ன்றாரு. அப்பதான் எல்லாரும் உணர்வாங்க இது உண்மைதான் அப்படின்ட்டு. உண்மையை வந்து தைரியமா சொல்லணும், அத்தாரிட்டியோட சொல்லணும். அந்த மாதிரி பிரம்மகுமாரிகள் வேண்டும்ன்றார். பிராமணர்களாகிய நீங்கள் பிரம்மா பாபாவுடன் கூடவே உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கிற காரியத்தை இப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. இது போல சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையாகவும் இருக்கணும். இப்ப நம்ம அமைதியை ஸ்தாபனை செய்யறோம் உலகத்துல, இப்ப அமைதியா இருக்கணும். அமைதியை ஸ்தாபனை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க, சாந்தமா இருக்கணும், இனிமையா இருக்கணும்ன்றாரு. அமைதின்னு சொல்லிட்டு நம்ம அமைதி இல்லாம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுவாங்க. அதனால நம்ம அமைதியா இருந்து இனிமையானவர்களாக இருக்கணும் அப்படின்றாரு. ஏனென்றால் அறிந்திருக்கிறீர்கள், நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு இப்ப நிமித்தமாகி இருக்கிறோம். ஆகவே நமக்குள் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. உரையாடுவதும் மிக மெதுவாக மிக ராயல்ட்டியுடன் இப்ப செய்ய வேண்டும்ன்றாரு. நீங்கள் முற்றிலும் குப்தமாக வெறுக்கிறீங்க, இப்ப நம்ம குப்தமா இருக்கிறோம்ன்றாரு. யாருக்கும் தெரியாது. நம்ம இந்த அஞ்ஞானவாசம், இந்த பாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி விராட நாட்டுல அஞ்ஞானவாசத்துல இருப்பாங்க, வேஷத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம யாருன்னே யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம், அந்த இப்ப யாரும் தெரியாது நமக்கு. அப்ப குப்தமா நீங்க இருக்கிறீங்கன்றார். உங்கள் புத்தியில் அழியாத ஞான ரத்னங்களின் கஜானா நிரம்பியுள்ளது. இப்ப வெளி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஞானம் எல்லாம் புரியாது, ஆனா நமக்கு இந்த அழியாத ஞான ரத்னங்கள் கஜானா நிரம்பி இருக்குது. பாபாவின் வாரிசு இல்லையா நீங்கள், நம்மளாம் நேரடி வாரிசு, பாபாவை தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பாபாவிடம் எவ்வளவு கஜானா உள்ளதோ நீங்களும் முழுமையாக இப்ப நிரப்பிக் கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஆஸ்தி முழுவதும் உங்களுடையதுதான்றாரு. எல்லாம் உங்களதுதான், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கன்றாரு. ஆனால் அந்த தைரியம் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு. அதாவது நமக்கு அந்த தைரியம் வேணும். தைரியத்தோட அத்தாரிட்டியோட நம்ம பாபாவுடைய கஜானால என்னென்னலாம் இருக்கோ அந்த ஆசையை பெற்றுக்கொள்ள தைரியம் வேணும்ன்றாரு. நம்பிக்கை வேண்டும், தைரியம் வேண்டும். பெற்றுக்கொள்பவர் தான் உயர்ந்த பதவி பெறுவார்ன்றாரு. ஆசையை அடையிறவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. யாருக்கும் புரிய வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும்ன்றாரு.
இப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். நாம் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே அதோடு இந்த சேவையும் இப்போ செய்யணுன்றாரு. இப்போ நமக்கு வீட்டையும் பார்த்து நம்ம சரீர நிர்வாகத்திற்காக தொழிலும் செய்யணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இந்த சேவையும் செய்யணுன்றாரு. அதனால் பாபா விரைவாக வேகமாக செய்ய சொல்றாரு. இப்போ வந்து நீங்க வேகமா விரைவா நம்மளை வந்து ஃபாஸ்டா செய்ய சொல்றாரு சேவையை. பிறகும் கூட டிராமா அனுசாரம் தான் அது நடைபெறுதுன்றாரு. ஒவ்வொன்றும் தன்னுடைய நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபா ஃபாஸ்டா செய்ய சொன்னாலும் டிராமா படி எல்லாமே கரெக்டா அந்தந்த டைம் நடக்குதுன்றாரு. குழந்தைகளையும் புருஷார்த்தத்தை செய்ய வைத்து கொண்டிருக்காரு. இப்போ பாபா தான் நம்மளெல்லாம் முயற்சி செய்ய வைக்கிறார். நம்ம தூங்கிட்டு இருந்தா தட்டி எழுப்புறாரு. நம்ம கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பரை கொடுத்து உடனே ஃபாஸ்டா முயற்சி செய்ய வைக்கிறார். குழந்தைகளுக்கு நிச்சயம் உள்ளது, இப்போது கொஞ்சம் சமயம் மட்டுமே மிஞ்சி உள்ளது என்று. இப்ப நமக்கு கூட நிச்சய புத்தி இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்புறம் இந்த 3ஆம் உலக போர் இப்பவே நமக்கு தெரியுது சுத்தி நடக்கிறதெல்லாம். அதனால கொஞ்ச நேரம் தான் இருக்குன்றாரு. இது நமது கடைசி பிறவியாகும்ட்டு பாபா சொல்றாரு. 84 பிறவியில் இது கடைசி பிறவின்றாரு. பிறகு நாம் சொர்க்கத்தில் இருப்போம். இந்த பிறவி முடிஞ்ச இந்த உடல் நம்ம மண்ணோட போயிட்ட பிறகு நம்ம ஆத்மா அப்படியே பறந்து போயிடுவோம். போய் நம்ம அடுத்த பிறவில சொர்க்கத்துல இருப்போன்றாரு. இது துக்கதாமம். பிறகு சுகதாமம் செல்வோம்ட்டு பாபா சொல்றாரு. தயாராவதற்கு நேரமா பிடிக்கிறது இல்லையா? ஆனா கொஞ்சம் உடனே நம்மளால எல்லாத்தையும் மாத்திக்க முடியாதுல. துக்கதாமத்துல வாழ்ந்துட்டோம் 63 ஜென்மங்களா. அதோட சேர்ந்து அந்த மாயாவோட சேர்ந்து அந்த மாயாவுடைய குணங்கள்லாம் நம்ம விட்டு போகவே மாட்டுது. அந்த அளவுக்கு ரெடியாக டைம் ஆகுதுன்றாரு. அதனால எல்லா பிகேஸும் ரெடி ஆகணும் இல்லையா? எல்லாரும் ஒருத்தவங்களா பிகே ஆகுறாங்க. அவங்களுக்கு பூட்டு தைக்குது, ஞானம் புரியுது. அப்புறம் அவங்க முயற்சி பண்ணவும் டைம் வேணும் இல்லையா? டக்குன்னு பண்ண முடியாது பாபாவால எதையும். எல்லாரும் முயற்சி பண்ணா டைமும் கொடுக்குறாரு. இந்த விநாசம் கூறியது சிறியது கிடையாது. இந்த விநாசம் வந்து ஒரு ரொம்ப சின்னது கிடையாதுன்றாரு. இது வந்து நடந்ததுன்னா அப்படியே முழு உலகமும் முடிஞ்சிடும். எப்படி புது வீடு உருவாகிறது என்றால் பிறகு புது வீட்டின் நினைவு தான் வரும் இல்லையா? அது எல்லைக்குட்பட்ட விஷயம். அதில் உறவினர் முதலானோர் மாறி விடுவதில்லை. இதுவோ பழைய உலகமே மாற வேண்டும்ன்றாரு. இப்போ ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா அந்த புது வீடு ஞாபகம் தானே வரும் எல்லாருக்கும். அதுல வந்து உறவினர்கள்லாம் அதே உறவினர்கள் தான் வருவாங்க. ஆனா இங்க வந்து ஃபுல்லாவே மாறப்போகுதுன்றார். பழைய உலகமே மாறிட்டு புதுசா மாறப்போகுது. பிறகு யார் நன்றாக படிக்கின்றனோ அவர்கள் ராஜா குலத்தில் வருவார்கள். உலகம் மாறிடும். அப்ப சொர்க்கம் வரும்போது சொர்க்கத்துல யார் இங்க நம்ம நல்ல முறையில படிச்சு நம்ம யாரெல்லாம் நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணமோ அவங்க ராஜகுலத்துல வருவோன்றார். இல்லை என்றால் பிரஜைகளில் சென்று விடுவார்கள். இல்ல சரியா படிக்கல, ஏனோ தானோன்னு படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ராஜா குலத்துல வர மாட்டாங்க. ராஜா ராணி பக்கத்துல லட்சுமி நாராயணனுடைய வீட்டுல இருக்க மாட்டாங்க, எட்ட இருப்பாங்க, பிரஜைகள்ல போயிடுவாங்கன்றாரு. குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இப்ப நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கணும், நம்ம மனசு வந்து அப்படியே பறக்கணுன்றாரு. பாபா புரிய வைத்துள்ளார். 50-60 பிறவிகள் நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள்னா எப்படி இருக்கும்? அவர் வந்து ஒரு பிறவி 2 பிறவி முன்னால 21 பிறவி சொன்னாரு. இப்ப பாபா மாத்திட்டாரு. 50-60 பிறவிக்கு உங்களுக்கு சுகம் இருக்குன்றாரு. துவாபரயுகத்திலும் கூட உங்களிடம் நிறைய செல்வம் உள்ளதுன்றாரு. துக்கமோ பின்னாடிதான் வருது. கலியுகத்துலதான் கொஞ்சம் துக்கம். ராஜாக்கள் எப்போது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனரோ பிரிந்து விடுகின்றனரோ அப்போதுதான் துக்கம் ஆரம்பமாகிறதுன்றார். பாருங்க, எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ அந்த துவாபர யுகத்துல பிரிவுகள் பிளவுகள்லாம் வருதோ, கலியுகத்துல சண்டை, தனக்குள்ளாரே சண்டை, வீட்டுக்குள்ளாரே சண்டை, ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கும் போது ராஜாக்கள் ஒழுங்கா தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வரும்போதே ஒத்துமையா இருக்கிற ராஜாக்களை பார்த்து தான் உள்ள நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களுக்குள்ளார சண்டை வந்து தான் பிரிட்டிஷ்காரங்க ஈஸியா நாட்டை கைப்பற்றிட்டாங்க. அந்த மாதிரி எப்ப ராஜாக்குள்ள சண்டை வருதோ அப்பதான் துக்கமே ஆரம்பமாகுதுன்றாரு. கலியுக ஆரம்பத்துல முதலிலோ தானியங்கள் முதலியனவும் மிகவும் மலிவாக இருக்குன்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாருங்க, தானியங்கள் ரொம்ப மலிவா, காசு கம்மியா இருக்கும். பஞ்சம் முதலியனவும் பின்னால் தான் ஏற்படுகின்றன. உங்களிடம் மிகுந்த செல்வம் இருக்கும். சதோ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானமாக மெதுவாக வருகிறீங்கன்ட்டு சொல்றாரு. நம்ம தூய்மையா தான் இருக்கிறோம், அப்படியே பொறுமையா தான் நம்ம தமோ பிரதானமா ஆகிறோம். நிறைய காசு பணம் நம்மள்ட்ட இருக்குன்றார். ஆக குழந்தைகளாகி உங்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்கணும். இப்போ வந்து நீங்க இதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த டிராமாவை நினைச்சு நீங்க வந்து 50-60 பேருக்கு ஜாலியா இருப்பீங்கன்றாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து அந்த காசு பணம்லாம் குறைய தான் வந்து அப்படியே சதோலேருந்து தமோவா மாறுறோம். அது வரைக்கும் நீங்க ஜாலியா தான் இருப்பீங்கன்றாரு. அதனால இப்ப உள்ளுக்குள்ளார மிகுந்த குஷி இருக்கணும். தனக்கே குஷி இருக்காது, சாந்தி இருக்காது என்றால் அவர்கள் உலகத்தில் சாந்தியை எப்படி ஸ்தாபனை செய்வார்கள்னு கேட்கிறாரு. இப்ப நமக்கே குஷி இல்லை,
நமக்கே அமைதி இல்லை, நம்மளுக்கே பிகேஸ்க்கே இப்படி இருந்தா நம்ம போய் எப்படி அமைதியை பரப்ப முடியுன்றாரு. அமைதியை ஸ்தாபனை செய்வார்கள்ன்றார். அநேகருடைய புத்தியில் அசாந்தி உள்ளதுன்றாரு. இப்போ நிறைய பேர் பிகேஸுக்கே நிம்மதி இல்லை, அசாந்தியா இருக்கிறாங்க. பாபா வருவதே சாந்திக்கான வரதானத்தை கொடுப்பதற்காக. அவர் சொல்றாரு, என்னை நினைவு செய்வீர்களானால் தம பிரதானமாக ஆன காரணத்தினால அசாந்தியாக ஆகிவிட்ட ஆத்மா தந்தையின் நினைவினால் சதோ பிரதானமாக சாந்தமாக ஆகிவிடும்ட்டு சொல்றாரு. அவர் நினைச்சா போதும்ன்றாரு, உங்களுடைய அசாந்தி எல்லாம் போயிடும், அமைதியாயிடுவீங்கன்றாரு. ஆனால் குழந்தைகளிலிருந்து நினைவின் முயற்சி சென்று சேருவதே இல்லைன்றாரு. ஆனா அவர் சொல்றதே கேட்க மாட்டோம், அவரு பாபா ஒழுங்கா நினைக்க மாட்டோம்ன்றாரு. நினைவில் இல்லாத காரணத்தினால்தான் மீண்டும் மாயாவின் புயல் வருகின்றது. அப்பதான் ஏதாவது பாபாவிட்ட இருந்து நம்மளை பிரிக்குது இந்த மாயா. அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது தான் திரும்ப பாபா நினைக்கிறோம். நினைவில் இருந்து முழு தூய்மையாக ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கின்றார். இப்ப பாபா நினைச்சு ஃபுல்லா நம்ம தூய்மையாயிரும், அந்த 5 விகாரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு மாறிட்டோம்னா அப்போ நமக்கு தண்டனை கிடையாது. அப்போ சப்போஸ் நம்ம தூய்மையாவே ஆகலை, கடைசி வரைக்கும் 5 விகாரம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா நம்ம தண்டனை அடைய வேண்டியிருக்கின்றாரு தர்மராஜ்புரியில். பதவியும் தாழ்ந்ததாக ஆகிவிடும். அப்புறம் காட்சி கிடைக்கும். அப்புறம் இந்த நீ போய் பிரஜையா போயிடு, வேலைக்காரியா போயிடு அப்படின்னு பதவி கூட குறைச்சி விட்டுருவாரு. சொர்க்கத்திற்கோ போகத்தானே போகிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. நான் முரளி படிக்கிறேன், நான் பாபா ஒரு பாயிண்ட் கேட்டாலே அவர் சொர்க்கத்துக்கு வந்துருவீங்கன்னு இருக்காருல்ல, அதனால நான் போதானே போறேன்ட்டு அப்படியே அசால்ட்டா இருக்காதீங்க. டெய்லி முரளி கேட்குறேன், நான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அடி வாங்கி கொண்டு ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறுவது நன்றாக இருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நான் ஏதோ போடுவாங்களே வந்து ஏதோ துண்டு போடுவாங்க, நாய்க்கு ஒரு துண்டு போடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி ஏதோ இந்த பதவி புடி அப்படின்ட்டு போனால் அது என்ன நல்லாவா இருக்கும்? அதனால அடி உதையெல்லாம் வாங்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு ஒன்றுக்கும் உதவாத சுகம் பெறது சாதாரண ஒரு போஸ்டில் நம்ம பதவி அடையிறது நல்லாதான் இருக்கும்ன்ட்டு கேட்குறாரு. மனிதர்கள் உயர்ந்த பதவி பெறுவதற்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. இப்போ இந்த காலத்திலே பாருங்க, கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னா எவ்வளோ ஆசைப்படுறாங்க, அதுக்கு முயற்சியும் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆனால் நல்லா இருக்கும்ட்டு ஆசைப்படுறாங்க. எது கிடைக்கிறதோ அது நல்லது என்று இருக்கக்கூடாது. ஒரு பியூனா போயிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா யாராவது? அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, பெருசாதான் நினைப்பாங்க. அப்புறம் கிடைக்கிறத வச்சு அப்படியே இருந்துக்குவாங்க. எது கிடைக்கிறதோ அது மாதிரி இருக்கக்கூடாது, அது நல்லதுன்ட்டு இருக்கக்கூடாதுன்றாரு. முயற்சி செய்யாதவர் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. யாசிப்பவர்களும் கூட தங்களிடம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? பிச்சைக்காரங்க கூட பாருங்களேன், பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்குது. அப்படி எல்லாரும் அவங்களுக்கு பணம் போடுறாங்களோ அவங்க நிறைய காசு சேர்த்து வச்சிருக்காங்க. பணத்துக்கான பசி அனைவருக்குமே இப்ப இருக்குதுன்றாரு. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நம் பாபாவோட அளவற்ற செல்வம் இப்ப பெறுகிறோம். புருஷார்த்தம் குறைவாக செய்வீர்களானால் செல்வம் குறைவாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. நல்ல முயற்சி செய்து பாபாவை நினைச்சு பாவம் போகுது. அப்புறம் நிறைய முரளியும் நம்ம படிக்கிறோம், ஞான செல்வத்தை சேர்க்கிறோம்னா செல்வமும் நமக்கு நிறைய கிடைக்கும்ன்றாரு. இல்லைன்னா குறைவாதான் கிடைக்கும். பாபா செல்வத்தை கொடுக்கிறார் இல்லையா? இப்ப அவரு தான், சிவன் தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறாரு. சொல்லவும் செய்கிறார், செல்வம் இருக்குமானால் அமெரிக்கா முதலான இடங்களில் சுற்றி பாருங்கள்ட்டு சொல்றாரு. இப்ப சொல்லவும் செய்யறாரு, காசு இருந்ததுன்னா அமெரிக்கா முதலான இடத்துல கூட சுத்தி வாங்க. நீங்கள் எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ மற்றும் சேவை செய்வீர்களோ அவ்வளவு சுகம் பெறுவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம எங்க போனாலும் சரி பாபாவை நினைக்கணும், சேவையும் செய்யணும். சென்டர்ல போயிட்டு அவ்வளோ சுகம் அடைவீங்கன்றாரு. தந்தை ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்ய வைக்கிறார். உயர்ந்தவராக இப்ப நம்மளை ஆக்குகிறார். குழந்தைகள் நமது குலத்தின் பேரை மேன்மேடை செய்வார்கள் என புரிஞ்சிருக்கிறாராம் பாபா. குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஈஸ்வரிய குலத்தின் மற்றும் பாபாவின் பெயரை புகழ் பெறச் செய்ய வேண்டும்ட்டு பாபா விரும்புறாரு. இவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குரு ஆகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உண்மையான சத்குருவாகவும் இருக்கிறார் பாபா. இதுவும் புரிய வச்சிருக்கிறார். குரு ஒருவர் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் தான், அந்த சிவன் தான் உரிய சத்குரு. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான்ட்டு பாபா சொல்றார். இதையும் நீங்கள் அறிவீர்கள். இப்போது நீங்கள் தங்க புத்தி, பாரஸ் புத்தி உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. பாரஸ்புரியின் பாரஸ்நாத் ராஜா ராணி ஆகிறீங்க. பாரஸ்புரின்னா சத்தியுகத்தினுடைய இளவரசர் பாரஸ்நாத் ராஜாராணியா ஆகிறீங்க. எவ்வளவு சுலபமான விஷயம். பாரதம் பொன்யுகமாக இருந்தது. உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது? இதை நீங்கள் இந்த லட்சுமி நாராயண் சித்திரத்தை வைத்து நீங்க புரிய வைக்க முடியுன்றாரு. உலகத்துல அமைதி எப்படி இருந்ததுன்றத லட்சுமி நாராயணனுடைய படத்தை வச்சு உங்களால புரிய வைக்க முடியும். அவங்க கேட்பாங்க, ஒரு அமைதி வேணும், உலகத்துல அமைதி வேணும், எப்படி வரும்னு கேட்பாங்க. உலகமே இப்ப பிளவுபட்டு போயிருக்குது, எப்படி இங்க அமைதி வரும்? அப்ப நீங்க இந்த லட்சுமி நாராயணனுடைய படத்தை காமிச்சு சொல்லுங்க, இவங்களோட ராஜ்யம் இருக்கும்போது முழு உலகத்திலயும் அமைதி இருந்தது, அது அந்த மாதிரி எப்படி வரும்ன்றத இப்ப புரிய வைங்க. சொர்க்கத்தில் சாந்தி இருந்தது, இது நரகம், இதில் அசாந்தி உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் இந்த லட்சுமி நாராயணன் வசிக்கிறாங்க இல்லையா?
கிருஷ்ணரை லார்டு கிருஷ்ணா என்று தான் சொல்றாங்க. கிருஷ்ண பகவான் என்றும் சொல்றாங்க. இப்போது லார்டுகளும் அநேகம் இருக்கிறாங்க. இப்போ அந்த வில்லியம் பென்டிக்கு அப்படி அந்த லார்டுன்னு தான் பேர் வைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரவங்கலாம். அதனால சொல்றாரு, இப்போ நிறைய லார்டுங்க அதிகம் இருக்கிறாங்க. யாரிடம் லேண்ட் அதிகமாக இருக்கோ அவங்களே லேண்ட் லார்டுன்னு தான் சொல்லுவாங்க. பாபா எதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க. யாருக்கிட்ட நிலம் அதிகமா இருக்குதோ அவங்கள லேண்ட் லார்டுன்னு சொல்லுவாங்களாம். அதனால லார்டுன்ற பேர்லாம் பெரிய விஷயம் இல்லைன்றார் பாபா. கிருஷ்ணரோ உலகத்திற்கே இளவரசராக இருந்தார் ஒரு காலத்துல. அந்த உலகத்தில் சாந்தி அமைதி இருந்தது. இதுவும் யாருக்கும் தெரியாது. ராதே கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இது யாருக்குமே இப்ப இந்த விஷயம்லாம் தெரியாது. ராதே கிருஷ்ணர் வேற, லட்சுமி நாராயணன் வேறன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராதே கிருஷ்ணர் தான் சின்ன வயசுல ராதே கிருஷ்ணர் அவங்க வயசானதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லட்சுமி நாராயணன் தான் ஆகிறாங்க. அப்புறம் ராஜ்யம் செய்யறாங்கன்றது இது யாருக்குமே தெரியாது. கடவுள் தான் நமக்கு சொல்றாரு. அவங்க ஆண்டவன் தான் இந்த உலகம் அமைதியா இருந்தது, சாந்தி இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. உங்களை பற்றி மக்கள் எவ்வளவு விஷயங்களை உருவாக்கி சொல்கின்றனர். ஆனா நம்மள இந்த பிகேஸ் ஆனதும் இந்த பிகேவை பத்தி வெளி உலகத்துலயும் சரி எல்லாம் விஷயங்களை அப்படியே கதையா உருவாக்கி சொல்றாங்க. தொந்தரவுகளை ஏற்படுத்துறாங்க வெளி உலகத்தினர். இவர்கள் சகோதர சகோதரி ஆக்குறாங்கன்ட்டு புகார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அங்கெல்லாம் போவாதீங்க, அங்க போனா பிரதர் சிஸ்டர் ஆக்கிடுவாங்க, கணவன் மனைவியே ஒன்னா போனா பிரதர் சிஸ்டர் ஆக்கிடுவாங்க, இப்படிலாம் புகார் சொல்றாங்க. புரிய வைக்கப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்களுக்காக தான் பாடப்படுகிறது. பிராமண தேவதாய நமக என்று பாடப்பட்டிருக்குது. பிராமணர்களும் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்யறாங்க. ஏனென்றால் அவர்கள் உண்மையான சகோதர சகோதரிகள் பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயண் கோயிலை கட்டி அங்க அந்த பிராமணர்கள் பூஜாரியா இருக்கிறாங்க. பூஜாரியா பூஜை செய்யறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பிராமணர்களை யார் படைச்சதுன்னா சிவன் பிரஜாபிதா பிரம்மா முக வம்சாவளியா படைச்சிருக்கிறாரு. அவங்க உண்மையா தூய்மையா இருக்கிறாங்க. உண்மையான சகோதர சகோதரியா வாழ்ந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு தான் நமஸ்காரம் செய்யறாங்க. மத்தவங்க எல்லாம் பவித்திரமாக இருக்கிறாங்க. ஆக பவித்திரமானவர்களுக்கு ஏன் கௌரவம் தர மாட்டார்கள்ன்ட்டு சொல்றாரு. இப்ப கல்யாணமாகாத ஒரு பொண்ணு பவித்திரமாக இருக்கிறதுனால அவர்களுடைய காலில் கூட விழுந்து வணங்குறாங்க. வெளியில இருந்து யாராவது பார்க்க வந்தாலும் அவர்களும் வணங்குவார்கள். இச்சமயம் கன்யாவுக்கு இவ்வளவு மரியாதை ஏன் தடப்படுகிறது? ஏனென்றால் நீங்கள் பிரம்மா குமாரிகள் இல்லையான்னு சொல்றாரு. கன்னியாக்கள் நீங்கள் பெரும்பான்மையாக இப்ப இருக்கிறீங்க. சிவசக்தி பாண்டவ சேனை என பாடப்பட்டுள்ளது. இதில் ஆண்களும் இருக்கிறாங்க, மாதாஸ்கள் பெரும்பான்மையாக உள்ளனர்ன்றாரு. நம்மளோட பிரம்மகுமாரிகளத்துல ஆண்கள் கம்மியா இருக்கிறாங்க, மாதாஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பூட்டு அதிகமா தைக்குது. பாபா அவங்க தலையில தான் கலசத்தை வைக்கிறாரு. அவங்க புரிஞ்சிடுது இல்லையா, அவங்கதான் ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதனால்தான் பாடப்படுகிறது. ஆக யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க. இப்போது நீங்கள் முழு உலகத்தின் சரித்திர போகத்தை அழிஞ்சுக்கிட்டீங்க. சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறது கூட மிக ஈஸி. பாரதம் தங்கபுரியாக இருந்தது, இப்போது கல்லுபுரி பத்தர்புரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல தங்கமா இருந்த பாரதம் இப்போ கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆக அனைவரும் பத்தர்நாத் கல் போன்று ஆகுறாங்க இல்லையா. பத்தர்நாத்னு ஒரு கோயில் இருக்குதான். அது கல் சிலை தானே இங்கெல்லாம் இருக்குது. அது அதனால சொல்றாரு. உயிரோட்டமா ஒரு காலத்துல இருந்தவங்களுக்கு சிலை எப்ப வடிக்கிறாங்க, துவாபர யுகத்துல சிலை வடிக்கிறாங்க. தங்கமா இருந்தவங்களுக்கு கல்லு மாதிரி சிலை வடிக்கிறாங்க. அதான் பத்தர்நாத் ஆயிடுச்சுன்றாரு. குழந்தைகள், நீங்கள் இந்த 84 பிறவி சக்கரத்தை பற்றியும் அறிஞ்சிட்டீங்க. இப்போது வீட்டுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்யணும்ட்டு பாபா சொல்றாரு. இதன் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். இப்ப எப்படி பாவம் போகும்னா, தலை மேல இருக்கிற சுமை, பாவ சுமை எப்ப போகும்னா பாபாவை நினைக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்துட்டே இருக்கணும். ஆனால் குழந்தைகளிடம் நினைவின் முயற்சியே இருப்பதில்லை. எவ்வளவுதான் பாபா சொல்லி புரிய வச்சாலும் குழந்தைகள் அமிர்த வேலையிலும் நினைக்கிறது இல்ல, மற்ற நேரத்திலயும் நினைக்கிறது இல்ல. அந்த ஆத்மான்னு புரிஞ்சு உட்கார்ந்து பாபாவை நினைக்கிறதே இல்லைன்றாரு. ஏனென்றால் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அது அம்மா பாபா தானே அப்படின்னு பக்தியில நினைக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. தனியா நேரம் ஒதுக்கணும். யோகா அக்னி தபஸ்யா செய்யணும். எல்லாத்தையும் மறந்து அவரை நினைவு செய்யணும். அது அப்படி இல்லாம இங்க இருக்கிற விஷயங்களையும் போய்கிட்டு இங்கேயும் நினைச்சிட்டு அங்கேயும் பாபாவையும் நினைச்சிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் பாபா பாபான்னு நினைக்க வேண்டியது. மற்ற டைம்ல பாபாவே கூப்பிடுறது இல்லை, பாபாவை நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி கவனக்குறைவா அட்டென்ஷனே இல்லாம இருக்கிறாங்கன்றாரு. அதிகாலையில எழுவதே இல்லை. பார்த்துட்டாரு பாபா. காலையில எழுறதே இல்லை. எழுந்திருக்கிறாங்க என்றாலும் அந்த மஜா வருவதில்லை. காலையில எழுந்துச்சு உட்காடுறாங்க, ஆனா தூக்க கலக்கத்திலேயே உட்காந்துருக்குறாங்க. பாபா வந்திருக்கிறாரு, நான் அவரை சந்திக்கணும், அவர் கூட பேசணுன்ற அந்த மஜாவே இல்லை. உறக்கம் வர தொடங்குறது என்றால் தூங்கி விடுகின்றனர். ஏஞ்சி உட்காந்துட்டு அப்புறம் திரும்ப தூக்கமா வருதுன்னு தூங்கிடுறாங்க.
நம்பிக்கை இழந்தவர்களாகி விடுகின்றனர்ன்றாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே இது யுத்த மைதானம் அல்ல, தூக்கம் கூட ஒரு மாயா தான். அது கூட நம்மளை பாபாவை நினைக்க விடாம நம்ம பாக்கிய அதிர்ஷ்ட ரேகையை உருவாக்க விடாம பண்ணுது. அவரை ஏந்து நினைக்க விடாம பண்றது இந்த தூக்கம் தான். அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகளே இது யுத்த மைதானம் இல்லையா, இதில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நீங்க ஐயோ நான் என்ன இப்படி இருக்கேன், பாபா அப்படி சொல்றாரு நான் இப்படி இருக்கேன்னுட்டு கவலைப்படக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நினைவின் பலத்தினால்தான் மாயா மீது வெற்றி கொள்ள வேண்டும்ன்றாரு. அப்படியே பாபா நினைச்சு 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 இந்த எல்லாத்தையும் வென்றுடுங்கன்றாரு. 5 விகாரத்தையும் வெல்லுங்க, தூக்கத்தையும் வென்றுடுங்க, இதில் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்வதில்லைன்றாரு பாபா சொல்றாரு. அதான் ஞானத்தை சொல்லி மற்றவங்க புரிய வைக்கிறாங்க. நல்ல குழந்தை மகாரதி குழந்தைகள் கூட யதார்த்தமா பாபாவை நினைக்கிறது இல்ல. சார்ட் வைப்பார்களானா லாப நஷ்டம் பற்றி தெரிந்து விடுன்றாரு. டெய்லி செக் பண்ணாதானே தெரியும். ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு உட்காந்து அவங்க வரவு செலவு லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கணக்கை பார்த்தாதான் நமக்கு எவ்வளோ வரவு வருது எவ்வளோ செலவு ஆயிட்டு இருக்குது. பார்க்காமலே விட்டு மாச கடைசியில் பார்த்தோன்னா நஷ்டம் ஆயிடும். அதனால அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லியுமே இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் பாபாவை நினைக்கிறேன், இது என்ன பண்ண அமிர்த வேலை என்ன பண்ண, அப்புறம் அதுக்கப்புறம் நினச்சேனா இல்லை எப்பயும் போல் நான் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா. இந்த பக்தியில் நினைக்கிறோமே, கோயிலுக்கு போனால் தான் அப்போ கூட கோயிலில் கூட யாரையாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். கோயிலில் இருக்க சாமியை பார்க்க மாட்டோம், அங்கே வரவங்க சேலை அங்கே வரவங்க மூஞ்சி எதை பார்த்துட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. பக்தி கூட அது என்ன ஒரு ஒன்றுமே ஒரு பயபக்தி தான். ஏதோ சும்மா இருக்கும் பக்தினா, கடவுள் நினைக்கிறதுலாம் கிடையாது. இப்போ அதுவும் இப்போ கலியுகத்துல சுத்தமா பக்தின்றது வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, செக் பண்ணுங்க, சார்ட் வச்சு செக் பண்ணுங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் பாபா நினைச்சேனா எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் அப்பதான் தெரியும்ன்றார். உங்களுக்கே தெரிய வரும்ன்றார் நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க, பாபாவே நினைச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் கூட நீங்க யோசிச்சு பார்க்கணுன்றாரு. சார்ட்டோ எனது மனநிலையில் அற்புதம் செய்துள்ளது என சொல்றாங்க. சிலர் எழுதுறாங்க போல, சில சார்ட்டை எழுதி சொல்றாங்க, எனக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது, என் நடத்தையில வந்து அற்புதம் பண்ணியிருக்குது சார்ட் வச்சு வச்சுட்டு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. இப்ப பிகேஸ் அது போல அபூர்வமாக சிலர் தான் சார்ட் வைக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. கொஞ்சம் பேர் தான் வைக்கிறாங்க, இதுவும் பெரிய முயற்சி ஆகுன்றாரு. இந்த ஒரு நோட்டு புக்கு வச்சுக்க சொல்றாரு பேக்கெட்ல, அப்படியே எழுதிக்கிட்டே வாங்கன்றாரு. இந்த ஒரு நிமிஷம் நினைச்சேன், டிராஃபிக் கண்ட்ரோல்ல ஒரு செகண்ட் நினைச்சேன், அப்புறம் நான் ஒரு 10:30 to 11 மணிக்கு நினைச்சேன். அது ஃப்ரீயா இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கலாம், வேலைக்கு போறவங்களால நினைக்க முடியாது. அதனால அப்பப்போ ஒரு 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 நிமிஷம் அதுக்கு தான் சொல்றாரு பயிற்சி. அப்படியே ஒரு செகண்ட் பறந்தாம போயிட்டு வாங்க அப்படின்றாரு. பயிற்சிலாம் நம்ம கொடுக்குறாரு, ஆனால் நம்ம செய்யறது இல்லைன்ட்டு சொல்றாரு. அநேக சென்டர்களில் பொய்யானவர்களும் போய் அமர்ந்து கொள்ளுறாங்கன்றாரு. பாவ கர்மங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இது மாதிரியும் இருக்கிறாங்க பிகேஸ், பொய் பேசுறாங்க, பொய்யானவங்களா இருக்கிறாங்க. அதாவது என்ன பண்றாங்க, அவங்க தலையில அவங்க மண்ணவாரி போட்டுக்கிறாங்க, பாவ கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றாரு. பாபாவின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்தாததால் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்றாரு. நிராகார் சொல்கிறாரா சாக்கார் பாபா சொல்கிறாரா என்று குழந்தைகளுக்கே தெரிவதில்லைன்றாரு. அதாவது இந்த ஸ்ரீமத் வந்து யார் கொடுக்குறாங்க, சிவன் சொல்றாரா அல்லது பிரம்மா பாபா சொல்றாரான்ட்டு நமக்கு தெரியறது இல்லையா. குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லி புரிய வைக்கப்படுகிறது. எப்போதுமே சிவபாபா தான் வழிகாட்டுதல் தருகிறாருன்னா புரிஞ்சுக்கங்கன்றாரு. ஸ்ரீமத் சொல்றாங்கன்னா பிரம்மா பாபா சொன்னாலும் சரி, அவர் வாய் மூலமா சிவன் தான் சொல்றாரு. ஸ்ரீமத்ன்றது உயர்ந்த வழி, அது வந்து சொல்றாங்கன்னா நம்ம நல்லதுக்கு சொல்றாங்கன்ட்டு புரிஞ்சுக்கணுன்றாரு. எப்பயுமே கடவுள் தான் சொல்றாருன்னு ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துங்கன்றாரு. அது மாதிரி சிலர் பண்றது இல்ல, டிசர்வீஸ் பண்றாங்கன்றாரு. சென்டர்லயும் போயிட்டு டிசர்வீஸ் பண்றாங்க. அப்போது உங்கள் புத்தி அங்கே ஈடுபட்டிருக்கும். தற்போது நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது என்றால் சித்திரத்தை காட்டுறாங்க இல்லையா, செய்தித்தாள்களையும் போடுறாங்க, இவர்களுக்காக இப்படி இப்படி நல்ல வீட்டில் உள்ளவர்களாக வேண்டும் என்று. அதாவது இப்ப வந்து பொண்ணு பாக்குறாங்க, வரன் தேடுறாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல கூட போடுறாங்க. உலகத்தில் நிலைமை என்னவாக ஆகிவிட்டது, என்ன ஆக போகிறது, குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும் இப்போ உலகம் எந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அநேக விதமான வழிமுறைகள் கூட உள்ளன. பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரே ஒரு வழிமுறை சொல்றாரு. ஸ்ரீமத் தான் நம்மளுடைய வழிமுறை. பாபா என்ன சொல்றாரோ அதான் நம்ம செய்வோம். உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கான வழிமுறை தான் நம்மளுடைய வழிமுறைன்றாரு. நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்கிறீர்கள் என்றால் குழந்தைகளும் சாந்தியில் இருக்க வேண்டும். நீங்க அமைதியா இருக்கணும். நம்ம அமைதியா இருந்தாதான் உலகத்துல அமைதி ஏற்படும். நம்ம வந்து வெளியில மட்டும் போய் சொல்லிட்டு வந்து நான் உலகத்துல அமைதி எப்போ ஏற்படும்னா லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல, அதுக்காக வாங்க மெடிடேஷன் கத்துக்கங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம இங்க வந்து கோவப்பட்டுட்டு இருந்தோம்னா அவங்க எப்படி நம்புவாங்க. இவங்களே அமைதி இல்லாம இருக்காங்க, இவங்க எப்படி அமைதி ஸ்தாபனை பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால நம்ம இப்ப அமைதியில இருக்கணும். யார் சொல்படி செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள்ன்றாரு. இல்லை என்றால் மிகவும் நஷ்டமாகிடும்ட்டு பாபா சொல்றாரு.
இப்போ பாபா பேச்சு யார் கேட்குறாங்களோ அவங்க தான் அடைவாங்க, மற்றவங்களாம் நஷ்டமாகிரும். பல பிறவிகளுக்கு நஷ்டம் ஆகும்ன்றாரு. அதாவது ஒரு பிறவி 2 பிறவி 84 பிறவிகளுக்கு நம்ம இப்போ பிரம்மா தலையெழுத்து மாதிரி எழுதிட்டு இருக்கோம். நம்ம தலையெழுத்து நம்மளே எழுதிட்டு இருக்கோம். நம்மளோட செயல் தான் நம்மளுடைய தலையெழுத்து. ஸ்ரீமத் படி நடக்க நடக்க உயர்ந்த தலையெழுத்தை நம்ம எழுதுறோம். ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா அந்த பழையபடி அந்த என்ன நம்ம துவாபர யுகத்துலேருந்து தான் பிறக்கணும். துவாபர யுகத்துலேருந்து பிறந்து அந்த தலையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும். தூய்மை இல்லாமல் ஆயிட்டு. தூய்மையானாதான் நமக்கு நல்ல தலையெழுத்து. 21 பிறவிகளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும். அதுவும் ஸ்ரீமத் படி நடக்கணுன்றாரு. குழந்தைகளுக்கு சொல்கிறார் தன்னுடைய நஷ்டம் மற்றும் லாபத்தை இப்போ பாருங்கன்றாரு. இப்போ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். நம்ம முழு நாளும் எப்படி இருக்கிறோம்? எப்பயும் போல இருக்கிறோமா? பாபா ஒழுங்கா நினைக்கிறோமா? நம்மளோட நடத்தை மாறி இருக்கா? யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே? பாபா அடிக்கடி சார்ட்டோடைய இதெல்லாம் அவரே சொல்வார். அதெல்லாம் எழுதி வச்சுட்டு எவ்வளோ நேரம் நான் வந்து சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றினேன், எவ்வளோ நேரம் சொமானில் இருந்தேன், துக்கம் கொடுத்தனா கொடுக்கலையா, இந்த 5 கர்மேந்திரங்களும் கண்ட்ரோலில் இருக்குதா, கண்ட்ரோலிங் பவர் எனக்கு இருக்குதா, அதெல்லாம் செக் பண்ணுங்க, அப்பதான் தெரியுன்றாரு. சார்ட்டை பாருங்கள், நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா, இதை பாருங்க அவரே சொல்றாரு. பாபா சொல்கிறார் உங்களுடைய இந்த சமயம் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு செகண்டுமே மதிப்பு வாய்ந்தது. தண்டனை அடைந்து குறைவான பதவி பெறுவது என்ன பெரிய விஷயம்? நீங்களோ பெரிய தனவானாக விரும்புகிறீர்கள் இல்லையான்றாரு. அதாவது பிகே ஆயிட்டு பாபா குழந்தை ஆயிட்டு சென்டருக்கு போயிட்டு இவ்வளோ சேவை பண்ணிட்டு கடைசியில் தர்மராஜ்புரியில் போயிட்டு தண்டனை அடைஞ்சு இவ்வளோ பேருக்கு துக்கம் கொடுத்துருக்குற. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பிகேவா அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கிற, உனக்கு என்ன பதவி கிடைக்கும் இந்தா அப்படின்ட்டு தர்மராஜ் வந்து ஏதோ ஒரு பிரஜை பதவி போடுறாருல, அது என்ன நல்லாவா இருக்கும்? அது என்ன பெரிய விஷயம்னு கேட்குறாரு. நீங்களோ பெரிய தனவானாக விரும்புறீங்க இல்லையா? ஆனால் நம்ம எப்படி விரும்புகிறோம்? நம்ம பெரிய செல்வந்தரா ஆகணும்னு தானே விரும்புகிறோம். எல்லாரையும் கேட்டால் நீங்கள் பணக்காரராக இருக்கிறவங்களா ஏழையாக இருக்கிறவங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் பணக்காரனா ஆகணும் தானே சொல்லுவோன்றாரு. முதலில் யார் பூஜைக்குரியவர்களோ அவர்கள் தான் பூஜாரி ஆவார்கள்னு சொல்கிறாரு. யார் ஃபஸ்ட்டு லட்சுமி நாராயணா ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து துவாபர யுகத்தில் ஃபஸ்ட்டு பூஜாரி ஆகி அவங்க சிலைக்கு அவங்களே வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றார். அவங்க தான் ராஜா ஆகுறாங்க. அவங்க தான் வந்து லட்சுமி நாராயண சிலையை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு செல்வம் இருக்கும், சோமநாதர் ஆலயத்தை கட்ட வேண்டும், அப்போதுதான் பூஜை செய்யலாம்ட்டு சொல்றாரு. இதுவும் கணக்கு தான்றாரு. அப்புறம் நிறைய செல்வர்கள், அதனால விக்ரமாதித்ய மகாராஜாவா பிறக்கிறாரு. பிரம்மா பாபா தான், அவரது கிருஷ்ணர் தான், அவரு தான் சோமநாதர் ஆலயத்தை கட்டுறாரு. அப்புறமா அப்பதான் பூஜை செய்ய முடியும். இது எல்லாமே கணக்குன்றாரு. குழந்தைகளுக்கு பிறகும் கூட புரிய வைக்கிறார். ஷார்ட் வைப்பீர்களானால் மிகுந்த நன்மை ஏற்படும். பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு, இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுன்றாரு. நீங்க சார்ட் டெய்லியுமே நைட்டு பார்த்துட்டு பாடுங்க, நம்ம நடத்தை எப்படி இருந்ததுன்ட்டு எழுதிட்டு பாடுங்க, பாபாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பாடுங்க, அப்பதான் நன்மை நடக்கும்ன்றாரு. குறித்து வைக்க வேண்டும்ன்றாரு. அனைவருக்கும் செய்தி கொடுத்து கொண்டே செல்லுங்கள், எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாருக்கும் நியூஸ் சொல்லிட்டே போங்க, சும்மா அமர்ந்திருக்காதீங்கன்றாரு. ரயிலும் கூட நீங்க புரிய வைத்து புத்தகம் கொடுங்க. இப்போ நம்ம மதுபன்கெலாம் ட்ரெயினில் போகிறோம், யாரெல்லாம் இருக்கிறாங்க நமக்கு பாபா தான் அனுப்பி வைப்பார். அது ட்ராமாலாம் அந்தந்த யார் யார் வராங்களோ அவங்களுக்கு செய்தி சொல்லிடணும். சொல்லி புத்தகம் அந்த 7 நாள் கோர்ஸை கொடுங்க, சொல்லுங்கள், இது கோடி பெருமானம் உள்ள ஆஸ்தியாகும்ட்டு சொல்லி புரிய வைங்க. பாபா சொல்லியிருக்காரு, ஒரு காலத்தில் இந்த பேட்ச் இருக்குல்ல, அந்த பேட்ச் எடுத்து கண்ணில் ஒத்திக்குவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்ன்றாரு. அது உண்மை தெரியும் போது அந்த கண்ணில் ஒத்திக்குவாங்க அந்த பேட்சை. ஆனால் இப்போ அந்த பேட்சை யாரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? அந்த பேட்சை போட்டுக்கிட்டு போனோம் இல்லையா, அந்த போட்டுட்டு போய் நம்ம வந்து சேவை செய்யணும் இல்லையா, ஒரு காலம் வரும் அந்த பேட்சை அப்படியே கண்ணில் ஒத்திக்குவாங்கன்னு ஒரு முறையில் சொல்லியிருக்கிறாரு. அப்போனா எந்த அளவுக்கு பெருமானம் உள்ளது பாருங்க. இந்த கோடி பெருமானம் உள்ள ஆஸ்தி ஆகுன்றாரு. இதை பற்றி தெரியல உலகத்துக்கு. இப்போ எள்ளி நகையாடுறாங்க, ஆனால் ஒரு காலம் வரும் அப்போ வந்து எல்லாருமே காலில் உழாத குறையா ஆகும், காலிலே விழுவாங்கன்றாரு பாபா. கடைசியில் காலில் வந்து விழுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை கூட வரும். லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பாரதத்தில் எப்போது இருந்ததோ அப்போது உலகத்தில் சாந்தி இருந்தது. இப்போது பாபா மீண்டும் அந்த ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார்ன்ட்டு சொல்றாரு. ஒரு காலத்துல இதே லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது, சொர்க்கமா இருந்தது, அப்பதான் அமைதி இருந்தது. இப்ப பாபா அதை தான் செய்ய வந்திருக்கிறாரு. ஆனா அது வந்து நம்மளே செய்ய முடியாது, நம்மளே மாற முடியாது, பாபா தான் நம்மளை மாத்திட்டு இருக்காரு. அதனால்தான் வெறும் பாபா பாபா சொல்லுங்க, நானே சொல்லாதீங்கன்னு நேற்று சொல்லிட்டாரு. அந்த 3 நானை விட்டுடுங்க, சாரி 2 நானை விட்டுருங்க, ஒரு நான்ல இருங்கன்றாரு. 2 நாள் வந்து ஒன்றும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையும் பேசாதீங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையும் பேசாதீங்கன்றாரு. அகங்காரமா பேசுறதை விட்டுருங்க, தாழ்வா தன்னை தாழ்த்திக்கிட்டு பேசுறதையும் விட்டுருங்க, ரெண்டுமே அவருக்கு பிடிக்கலன்றாரு. அதனால இப்போ அவரு தான் இந்த வந்து எல்லாத்தையும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் விக்கிரமங்கள் விநாசமாகும், உலகத்தில் சாந்தி ஏற்படும்ன்றாரு. இப்போ அவரை நினைக்க சொல்றாரு. முரளியோட சாரமே அதான்.
அமைதி வரணும்னா பாபா நினைக்கணும், அப்பதான் அமைதி வரும். ஏன்னா அவர் சாந்தி தாமத்துல இருக்கக்கூடியவர் பாபா. அவர் நினைச்சாதான் அமைதி வரும், உலகத்திலும் சாந்தி ஏற்படும். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ள பிராமணர்கள் நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும். உரையாடல்கள் மிகவும் மெதுவாக அல்லது ராயல்ட்டியுடன் இருக்க வேண்டும் சொல்றாரு. பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னா மெதுவா ராயலா பேசணும். 2வது பாயிண்ட், கவனக்குறைவை விட்டுவிட்டு நினைவின் முயற்சியை செய்யணும். ஒருபோதும் நம்பிக்கையற்றவர்களாக ஆகக்கூடாதுன்றாரு. வரதானம், சோதனையை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வச்சுவிட்டு முழுமையாக வெற்றி பெறும் வெற்றி மூர்த்தி ஆகுகின்றாரு. நம்ம பிகே ஆனால் நமக்கு டெஸ்ட் பேப்பர் வராதுன்னெலாம் கிடையாது. நிறைய டெஸ்ட் பேப்பர் சோதனைத்தாள் பாபா தான் அனுப்புவார். அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர்னு நினச்சிக்கணும். டெஸ்ட் பேப்பரே மொத்தமாக எட்டு டெஸ்ட் பேப்பர் இருக்குது. அதுக்கே ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய லௌகீகத்துல டெஸ்ட் பேப்பர் வரும், லௌகீக டெஸ்ட் பேப்பர். அது மாதிரி அலௌகீக டெஸ்ட் பேப்பர் வரும். அலௌகீகனா பிராமணர்களுக்குள்ள பிகேஸ்குள்ளார பிரச்சனை சண்டை இது எல்லாமே டெஸ்ட் பேப்பர் தான், அது வரும். அது மாதிரி உடல்ல நோய் ஒரு டெஸ்ட் பேப்பர். அதுக்கப்புறம் அந்த அலைஞ்சு திரியிற ஆத்மாக்கள் மூலமா டெஸ்ட் பேப்பர். அப்புறம் வெளியில இருக்கிற மனிதர்கள் வந்து கத்தியோட வருவாங்க, அப்படி வெட்டுறதுக்கு வருவாங்க, அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர். அது மாதிரி நிறைய நஷ்டமாக நினைவு சொல்லும். கடைசியா பற்றுக்கான டெஸ்ட் பேப்பர் வரும். இது மாதிரி பாபா 8 விதமான டெஸ்ட் பேப்பர் சொல்லியிருக்கிறாரு. அந்த 8 டெஸ்ட் பேப்பருமே சோதனைத்தாள் தான். அந்த சோதனைத்தாளை வந்து நம்ம பயப்படக்கூடாதுன்றாரு. பிரம்மா பாபாவுக்கு அவ்வளோ டெஸ்ட் பேப்பர், நம்ம அம்மாவுக்கு வராத டெஸ்ட் பேப்பரே கிடையாது. அவங்க எல்லாம் பயப்படவே இல்லை, ஜெயிச்சு போனாங்க இல்லையா ஆத்ம உணர்வுலேருந்து. ஒன்று ஆத்ம உணர்வுக்கு வர வர நிறைய டெஸ்ட் பேப்பர் சோதனைத்தாள் தான் வரும். அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அதெல்லாம் கடவுளே அனுப்புகிற டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கணும். அதில் நான் ஜெயிச்சாதான் நான் ராஜா ராணி ஆக முடியுன்ட்டு நீங்கள் பயப்படக்கூடாதுன்றாரு. எதை நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பருக்கே பயந்துடுறோம். என்னதான் லௌகிகத்தில் ஒரு பிரச்சனைனாலே மனவு சோர்ந்து போயிடும். என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, எப்படி வாழறது அப்படின்னு ஒரு கவலை வந்தது. அது எல்லாமே டெஸ்ட் பேப்பர்ன்றது. ஏதேனும் சோதனை வரும்போது பயப்படாதீங்கன்னு பாபா சொல்றாரு. இது ஏன் வந்தது என்று கேள்வி எழுப்பாதீங்க. ட்ராமால ஒன்று நடக்குதுன்னா ஏதாவது ஒன்று அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம வந்து பின்னாடி பேசுறாங்க, உடனே நமக்கு அது அப்படியே கவலைப்படுறோம், மனசு உடஞ்சிடுறோம். இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு வர கேள்வி கேட்கணும் இல்லையா. அதெல்லாம் வந்து கேட்காதீங்கன்றாரு. இதெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பர், அதுக்கே சோர்ந்துட்டா எப்படி, இது ஏன் வந்ததுன்ட்டு கேள்வி எழுப்பாதீர்கள். இவ்வாறு யோசித்து நேரத்தை டைமை ஃபர்ஸ்ட் வீணாக்காதீங்கன்றாரு. ஏன்னா எவ்வளோ ப்ரெஷியஸான டைம் சங்கமேக நேரம். இப்போ பாபாவை நினைக்கணும். ஒரு நொடிக்கும் பாபாவை நினைக்கணும். அந்த டைம்ல உட்காந்து அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேள்வியை முடித்து முற்றுப்புள்ளி வையுங்கள். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அப்போதே வகுப்பு மாறுவீர்கள். அடுத்த கிளாஸுக்கு போவீங்க. அப்போ தான் அடுத்த கிளாஸுக்கு போவீங்க. இப்போ அதாவது நம்ம பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட் பேப்பரை பாஸ் ஆகிட்டோன்னா அடுத்த கிளாஸில் போய் உட்காரும். இப்போ எல்கேஜி படித்து பாஸ் ஆகிட்டேன்னா யூகேஜிக்கு அனுப்புவாங்கள்ல, அதை எல்கேஜி மாதிரி ஒரு டெஸ்ட் பேப்பர் அனுப்புவார். எல்கேஜிக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் அனுப்புவார். அதில் நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா நம்ம யூகேஜிக்கு மாறிடும். அப்புறம் யூகேஜிக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் அனுப்புவார். அது பாஸ் ஆகிட்டுனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடும். அந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் லௌகீகத்திலேயே இப்போ வரும் பிரச்சனைகள்லாம். லௌகீகத்தில் பாஸ் ஆகிட்டோன்னா அலௌகீகத்தில் வரும். அப்புறம் அலௌகீகத்தில் பாஸ் ஆகிட்டோன்னா அடுத்த டெஸ்ட் பேப்பர் அனுப்புவார். இந்த மாதிரி ஒன்று எல்லாத்துலையும் 8 டெஸ்ட் பேப்பரும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா தான் பாபாட்டே போக முடியும். அதனால எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். அதாவது பேப்பரில் வெற்றி அடைவீர்கள், சோதனைத்தாளில் வெற்றி அடைவீங்க. ஏனெனில் முற்றுப்புள்ளி என்பது பிந்தி நிலை. முற்றுப்புள்ளி என்பது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது வந்து அந்த ஆத்ம நிலை, பிந்து நிலைன்றாரு. பார்த்தும் பாராது கேட்டும் கேளாது இருங்க. இப்போ எல்லாமே வரும், நம்ம சுத்திக்குன்னு பிரச்சனை தான் வரும். நம்மளை பற்றியே காதுபட பேசுவாங்க, நம்ம கேட்கக்கூடாது. நம்ம பார்க்காம இருக்கணும், கேட்காம இருக்கணும். ஃபர்ஸ்ட் லௌகீகத்தில் பேசுவாங்க, ஏதாவது பேசிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியுமா? இந்த உலகமே நம்மளை எள்ளி நகையாடும் தூற்றும். இந்த பிரம்மா பாபா அனுபவிக்காத பிரச்சனையா? அவருக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் சந்தோஷமா அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இதன் மூலமா என்னுடைய கர்ம கணக்கெல்லாம் முடியுதுன்ட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நம்ம எதையும் பார்க்காது கேட்டும் கேட்காது இருங்கன்றாரு. தந்தை சொல்வதே கேளுங்க. நீங்க வெறும் முரளியை மட்டும் காதுல கேட்டுன்னு போயிட்டே இருங்கன்றாரு. எதையும் கேட்காதீங்க, அடுத்தவங்க சொல்றதே கேட்காதீங்க காது கொடுத்துன்றாரு. தந்தை கொடுத்ததே பாருங்க. பாபா என்ன சொல்றாரோ அதை கேளுங்க, பாபா என்ன கொடுக்குறாரோ அதை பாருங்கள். அப்போதே முழு வெற்றி அடைவீங்கன்றாரு.
அப்போ கடைசியாக வெற்றி அடைஞ்சிரும் இல்லையா, அப்போ தான் ஊர் உலகமே பார்க்கும், நம்ம வெற்றி அடையும் போது தான் பார்க்கும். அது வரைக்கும் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. வெற்றியின் அடையாளம் எப்போதும் ஏறும் கலையை அனுபவம் செய்து வெற்றி நட்சத்திரம் ஆவீர்கள்ன்றார். வெற்றியின் அடையாளம் எப்படி தெரியுமா, நம்ம அப்படியே ஒரு விழமாட்டோம், ஏறுவோம், அப்படியே படிக்கட்டில் ஏறி ஏறி ஏறும் கலை அனுபவம் செய்வீங்க, வெற்றி நட்சத்திரம் ஆவீங்கன்றார். ஸ்லோகன்: சுய முன்னேற்றம் அடைய கேள்வி, திருத்துதல், ஆச்சரியம் இவை அனைத்தையும் தியாகம் செய்து தனது தொடர்பினை சரிவர வையுங்கள். இப்போ நம்ம ஆத்மா சுயமா முன்னேற்றம் அடையணும்னா இந்த கேள்வி கேள்வி எடுத்த உடனே கேள்வி கேட்போம், பாபா ஏன் இப்படி நடக்குது, அப்புறமா அப்புறம் தப்பு பண்ணிட்டு அப்புறம் திருத்திக்கிறது, தப்பு பண்றது திருத்திக்கிறது, அப்புறம் ஆச்சரியப்படுறது, இப்படி கூட இருக்குமா டிராமால, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஆச்சரியக்குறி போடுறது. இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுங்கன்றாரு. இந்த கேள்வி கேட்கறத விட்டுருங்க ஃபர்ஸ்ட். பாபாட்ட போய், பாபா ஏன் இப்படி நடந்தது, எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ராமாவில் நடக்க வைக்கிறீங்கன்ட்டு அவரையே கேள்வி மேலே கேள்வி கேட்க வேண்டியது, அவரை போட்டு இது பண்ண வேண்டியது. இந்த கேள்வி கேட்கறத விடுங்க. திருத்துதல், அவன் தப்பு பண்ணிட்டு திருத்திக்கிட்டு திருத்துதல் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆச்சரியப்படாதீங்க, எல்லாமே டிராமால இருந்தது தான் நடக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தியாகம் பண்ணிட்டு தனது தொடர்புனை சரிவர வைங்கன்றாரு. அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேவைங்கள், உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். இறுதி நேரத்தில் தனது பாதுகாப்பிற்காக மனோசக்தியே சாதனமாகுன்றாரு. இப்போலாம் சின்ன டெஸ்ட் பேப்பர் தான் வருது, இதுவே நம்ம புலம்புறோம். ஆனால் கடைசியில தான் இந்த பிக் பிக்சரே வரப்போகுது. பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து போயாகணும். இறுதி நேரத்தில் எல்லா பிகேஸும் அது யார் இருக்கிறோமோ இருக்கிற வரைக்கும் டெஸ்ட் பேப்பர் தான் நமக்கு. அது கடைசி டெஸ்ட் பேப்பர்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த டைம்ல நமக்கு பாதுகாப்பு இருக்க என்னன்னா மனோசக்தி தான். இந்த மனசுல சக்தி இருக்கணும். மனோசக்தி தான் சாதனமாகும். மனோசக்தி மூலமாகவே தனது இறுதி நேரத்தை நலமாக்க நம்ம கருவி ஆவோன்றாரு. அந்த நேரத்தில் மனோசக்தி என உயர்ந்த சங்கல்ப சக்தி ஒருவருடன் தெளிவாக இணைந்திருக்கு. அந்த கடைசி நேரத்துல நீங்க இவங்கெல்லாம் நினைச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம மனோசக்தி எப்படி இருக்கணும்னா உயர்ந்த நிலையில இருக்கணும். உயர்ந்த சங்கல்ப சக்தி அந்த ஒரு பாபா தான். தெளிவாக அவர் மட்டும்தான், அவரு கூட தான் இணைஞ்சிருக்கணும். நம்மளுடைய சங்கல்பம் எல்லையில்லாத சேவைக்காக, சுய பாதுகாப்பிற்காக மனோசக்தியும் பயமின்மையும் சேமிங்க. காளியை காமிச்சிருக்காங்கல்ல, காளி எப்படி காமிச்சிருக்காங்க, நாக்க தொங்க போட்டுட்டு அப்படியே அக்குறமா இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க பாருங்க சிங்கத்தின் மேல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கணும். கடைசியில எல்லையில்லாத சேவை செய்யணும்னா, உலகத்துக்கே நீங்க சக்தி கொடுக்குற மாதாவா, ஜெகத் மாதாவா மாறணும்னா நீங்க எப்படி இருக்கணும், உங்க மனநிலை சுய பாதுகாப்பிற்காக உங்க மனோசக்தியும் இருக்கணும், பயம் இல்லாத தன்மையும் இருக்கணும். அத இப்ப பாபா நினைச்சு அந்த சக்தியை சேமிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. பாபாட்ட தானே சக்தி கிடைக்கும், வேற யார்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கும்? மனுஷங்களாம் அவங்களே கவலையில இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் பேசினா கூட அவங்க கவலை தான் நமக்கு ஒட்டிக்குது இல்லையா? நம்ம யாரும் நமக்கு தெம்பு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது கடவுளை தவிர. அதனால அவர்கிட்ட நினைச்சு அந்த சக்தியை எடுத்து காளி ரூபம் எடுங்க, அந்த பயம் இல்லாம ஆகுங்க. ஏன்னா கடைசி நேரத்துல அவ்வளோ சக்தி தேவைப்படும்ன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.